And now I call our Abbas Mandri sir to give the welcome speech between us. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலமாக்கள், நல்லோர்கள், உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்கள் மீதும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அந்த வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்திக்கின்றேன். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, 100வது தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய அதாயி அரபிக் கல்லூரி முதல்வர் எங்கள் மரியாதைக்குரிய தாரிக் அஹமது ஆலிம் பிலாலி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளர்களாக சிறப்பு விருந்தினராக வருகை இருந்திருக்கக்கூடிய கம்பம் இலாஹி ஓரியண்டல் அரபிக் பள்ளியின் தாளாளர் பாசத்திற்குரிய முகமது சயீத் ஹனபி அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று அனைவருக்கும் வல்ல இறைவன் பேரருள் பொழிய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். அன்பார்ந்த மாணவர்களே, கடுமையான வெயிலை தணித்து குளுமையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தவனாக கடந்த 2 வாரமாக 98, 99வது வார தேசிய கொடியேற்றம் வைக்கும் நிகழ்ச்சியில கடுமையான வேளையிலே அமர்ந்திருக்கும் போது இன்றைய தினம் அந்த அல்லாஹ்வினுடைய அந்த குளுமை இங்கே நிறைந்திருக்கின்றது. அதற்கு நன்றி செலுத்துகின்றோம். 2 நிகழ்ச்சிகளுமே முதல் நிகழ்ச்சியில் 98வது வாரத்தில் கல்வியின் அவசியம் குறித்தும் 99வது வாரத்தில் லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்பது குறித்தும் உங்கள் முன்பு உரையாற்றி இருந்தேன். அன்பார்ந்த மாணவர்களே, சிறிய எனது உரையிலே இன்றைக்கு நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால் தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்பதுதான். ஒரு மனிதன் எவ்வாறு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தால் என்றால் அவன் எவ்வாறு வெற்றி பெறுவான் என்பன்ற சில குறிப்புகளை, சில விஷயங்களை தங்கள் முன்பு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். மாணவர்களே, ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். உண்மையா இல்லையா தம்பி? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்னது? தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை முக்கியமானது இல்லையா? ஒரு மனிதனுடைய வாழ்வின் மூலதனம் என்னது? தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கை உள்ள மனிதன் தான் தோல்வியை எதிர்த்து வெற்றியை நோக்கி என்ன செய்யறான்? ஓடுறான். தோல்வியை கண்டு துவளாமல் வெற்றியை நோக்கி வெற்றி படிகளிலே ஏறக்கூடியவனாக, சாதனையாளர்களாக, எல்லாரும் பாராட்டக்கூடியவராக ஒரு மனிதன் மாறுகிறான் என்று சொன்னால் அவனிடம் இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கை ஒரு மனிதனிடம் வந்துவிட்டால், தன் மீது ஒரு நம்பிக்கை வந்துவிட்டால் நிச்சயமாக யாரா இருந்தாலும் வெற்றி பெற முடியும். என்ன செய்யக்கூடாது? தோல்வியை கண்டு தோல்ந்து விடக்கூடாது. கடந்த வாரம் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியாயிருக்கு. அதுல ஒரு மாணவி என்ன செய்யறாங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஃபெயில் ஆயிருவோமோ, அந்த 12ஆம் வகுப்பு தேர்வுல தோல்வி அடைஞ்சிருவோமோ நினைச்சு என்ன செய்யறாங்க? தற்கொலை செய்து கொள்றாங்க. ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொள்கிறார். ஆனா பார்த்தோம்னா அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த 12ஆம் வகுப்பு தேர்தலில் தற்கொலை செய்து கொண்ட அந்த மாணவி 413 மார்க் பெற்று என்ன செஞ்சிருக்காங்க? வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப அவங்ககிட்ட என்ன இல்லை? தான் ஜெயிப்போன்ற நம்பிக்கை இல்லை. இல்ல, அந்த பெற்றோர்கள் இன்னைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தோல்வியை நினைத்து தன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? நீட் தேர்வுல தற்கொலை செய்து கொள்கிறாங்க. ஒன்னு இல்லையா, அடுத்ததை நம்ம என்ன செய்யணும்? செலக்ட் பண்ணணும். தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. வெற்றி பெறக்கூடிய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். இதே மாதிரி ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில ஒரு தொழிலதிபரை அழைத்து என்ன செய்யறாங்க? ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. தொழிலதிபர் என்ன செய்யறாரு? பேசுறாரு. மாணவர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. நிறைய மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா செல்போன் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. என்னத்தை கேட்கறது, என்னடா பேசுறாரு சரியான்னு சொல்லிட்டு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த தொழிலதிபர் அந்த கல்லூரியுடைய நிகழ்ச்சியில அவர் பேசின விஷயத்தை கேட்கும் போது யாராலையும் பதில் சொல்ல முடியல. ஆனா ஒரே ஒரு மாணவர் மட்டும் என்ன செய்யறாரு? எந்திரிச்சு நின்று
அவர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் அளிச்சனால என்னுடைய நிறுவனத்தில் உனக்கு என்ன இருக்கு, வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பை வழங்கியிருக்காரு. அப்ப என்ன பேசுறாங்கன்றத அவர் என்ன செய்யறாரு, அங்க கவனித்து இருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருந்த நேரத்திலையும் அந்த ஒரு மாணவர் என்ன செஞ்சார், அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரா இல்லையா? அந்த நிகழ்ச்சியில் நடந்த அந்த தொழிலதிபர் என்ன செய்ய வேலை வழங்கியிருக்காரு. அவரோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கு. ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்டெல்லாம் கேட்குறாங்க, உங்களுக்கு மிகவும் பிடித்த மாணவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் பதில் சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்னுடைய பெற்றோர் பிடிக்கும், என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு பிடிக்கும், என்னுடைய நண்பர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய சொல்லும் போது ஒரு மாணவர் மட்டும் எழுந்திருச்சு என்ன சொல்றாரு, என்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. என்னது, என்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு பிடிச்சா தான் நம்ம என்ன செய்ய முடியும், நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்ய திகழ முடியும். அதே போல தன்னம்பிக்கைக்கு என்ன முக்கியம், கடின உழைப்பு வேணும், லட்சியம் வேணும், இலக்கு வேணும். அந்த இலக்கோட பயணித்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த லட்சியத்தை நாம் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். அன்பார்ந்த மாணவர்களே, ஒரு திரைப்படம் ஒன்று பார்த்தேன், 2022 வெளியே வந்த படம். அந்த படத்துடைய பேர் +2 ஃபெயில். என்னது, என்ன பேர், என்னங்க, +2 ஃபெயில். அந்த படத்துடைய கதாநாயகன் ஒரு சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாணவர். கஷ்டப்பட்டு கூலி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, ஓடி ஆடிக்கிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு சின்ன தவறு செய்ததற்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட மாட்டிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட என்ன செய்யறாரு, ஆலோசனை வழங்கி தப்பு செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்போ அந்த கதாநாயகன் கேட்குறாரு, சார் மே ஆப் ஜெய்சா பண்ணா சாக்தாவும் அப்படின்றாரு. நான் உங்களை மாதிரி வரணும், பெரிய அதிகாரியா வரணும் அப்படின்ட்டு அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட ஆய்வாளர்கிட்ட அந்த கதாநாயகன் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, பஸ் சீட்டிங் சோடுதோ, ஒரே வார்த்தை சொல்றாரு, நீ செய்யக்கூடிய இந்த தப்பான விஷயங்களை விட்டுரு அப்படின்ட்டு. அந்த கதாநாயகன் அந்த படத்தோடைய ஒரே ஒரு விஷயம் தான், இதுக்கு முன்னாடி இங்கே ஐபிஎஸ் எப்படி உருவானார்ன்ற ஒரு ஆங்கிலத்தில் ஒரு தம்பி பேசினார் இல்லையா, கஷ்டப்பட்டு படிப்பாப்புல, படிச்சு யூபிஎஸ்சி படிச்சு ஐபிஎஸ் ஆகி நேர யாரை சந்திக்க போறார், அவரு அந்த காவல்துறை அதிகாரி சந்திச்சு அவர் கேட்குறாரு, சார் முझे பேசான நையே, என்னை உங்களுக்கு தெரியலையா, நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே என்கிட்ட சீட்டிங் சோடுதோ ஓ இல்லை எடுக்காகமே, நீங்க அந்த சொன்ன அந்த பையன் நான் தான் அப்படின்ட்டு ஐபிஎஸ் ஆக நேரடியாக அவர் முன்னாடி போய் நிற்கிறாரு அந்த கதாநாயகன் அந்த காவல்துறை அதிகாரிட்ட. அந்த சொன்ன வார்த்தையை தன்னம்பிக்கையாக எடுத்து கஷ்டப்பட்டு பல தோல்விகள் அடைந்தும் என்ன ஆயிருக்காரு, ஐபிஎஸ் ஆயிருக்காரு. இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக மதிக்கக்கூடிய பதவி காவல்துறை உயர் அதிகாரி, ஐபிஎஸ் பதவியா இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவிகள்ல அதிகமாக மதிக்கக்கூடிய பதவி. ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தடுக்கக்கூடிய வேலையை திறம்பட செய்யக்கூடியவர்கள் காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரிகள். ஒரு மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் எந்த ஒரு கலவரமோ எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக 24 மணி நேரமும் கண்காணிப்போடு பணியாற்றக்கூடிய பதவி அந்த ஐபிஎஸ் பதவி. அதனால தான் அந்த கதாநாயகன் அவரை போய் சந்திச்சு அப்ப அந்த காவல்துறை அதை கட்டி அணைச்சு சந்தோஷப்படுத்தி வாழ்த்து தெரிவிப்பார். ஏன் இதை நான் சொல்றேன்னா, 12ஆம் வகுப்புல தோல்வி அடைந்த ஒரு மாணவன் எப்படி ஐபிஎஸ் அதிகாரி ஆகிறான்றதா அந்த படத்தோட சாரம்சம். நேற்றைய தினம் பேச்சு போட்டி உங்க அரபிக் கல்லூரியில் நடத்தியிருப்பாங்களே, எத்தனை திறமைகளை உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய இந்த வேலையை இந்த அரபிக் கல்லூரி, இந்த அதாயி அரபிக் கல்லூரி செய்து வருகிறது. அன்பார்ந்த மாணவர்களே, நாமளாம் தன்னம்பிக்கையோடு வாழணும். தோல்வியை கண்டு என்றைக்குமே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தோல்வி விடக்கூடாது. இன்றைக்கு உலகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களை, இந்தியாவில் 85% பேர் 15,000 ரூபாய்க்கு கீழே தான் சம்பளம் வாங்குறாங்க. எத்தனை பேர்? 85% மக்கள், இந்திய மக்கள் 15,000க்கு கீழே தான் சம்பளம் வாங்குறாங்க. ஏன்னா பல கோடி இளைஞர்கள் இன்னைக்கு வேலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மளாம் நல்லா படிக்கணும். நீங்க ஒரு விஏஓ ஆறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல வருவாய் ஆய்வாளராக வரணும், அதுக்கு மேல துணை தாசில்தாராக வரணும், அதற்கு மேல தாசில்தாராக நீ உயரணும்,
அதுக்கு தேவை என்ன? தன்னம்பிக்கை. உங்களை நீங்க நம்பணும். விடாமுயற்சியும் உழைப்பும் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும்? வாழ்க்கையில முன்னேற முடியும். அதனால தான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி உங்களுக்கு முன்னாடி இந்த சிறப்பு அழைப்பாளர்களை எவ்வளவு சிறந்த ஆளுமைகள் உங்களுக்கு முன்னாடி வந்திருக்காங்கன்னு நம்ம சொல்ல வைக்கிறோம். 4 மாதத்திற்கு முன்பாக இங்கே அருகில் இருக்கக்கூடிய அல்லஜிகர் பள்ளியில் தாத்தா பாட்டி தினம் கொண்டாடினாங்க இல்லையா? நம்மளாம் பார்த்துருப்போம். கம்பம் முன்னாள் எம்பி செல்வேந்திர சிறப்பு அழைப்பாளரை கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் நானும் போய் கலந்துக்கிட்டேன். அதில் கம்பம் புதுப்பள்ளிவாசலுடைய இமாமுடைய மகன் 8வது 9வது படிக்கிறார் இந்த பள்ளியில். அந்த பள்ளியில் ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. ஒரு சிறந்த பட்டிமன்றத்தில் அந்த மாணவர் என்ன செய்கிறாரு? நடுவராக செயல்படுறாரு. அந்த பையனுடைய திறமையை பார்த்து எனக்கு மெய் சிலிர்த்து விட்டது. நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அந்த புது பள்ளிவாசல் இருக்கு. தொழுவைக்கெல்லாம் அங்கே நம்ம போகும்போது அந்த பையனை பார்ப்பேன். தொழுவாப்புல சின்ன பையன் தான், போயிடுவாப்புல, யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டாப்புல. ஆனால் அந்த தாத்தா பாட்டி தினத்தில் நடைபெற்ற ஒரு பட்டிமன்றத்தின் நடுவராக ஒரு 8ஆம் வகுப்பு மாணவர் நின்று சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை நடத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பையனுடைய திறமையை நம்ம என்ன செய்யணும்? பாராட்டணும். ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கு. திறமையை வெளிக்கொண்டாந்தால் மட்டும்தான் வெற்றியாளர்களாக நம்ம மாற முடியும். மாணவர்களே, வெற்றி இல்லைன்னா நிச்சயமாக தோல்வி அடைந்தவர்களாக நம்ம பயணிக்கவே முடியாது, பயணிக்கவே கூடாது. லட்சியம், விடாமுயற்சி, கடின உழைப்பு நம்ம அனைவர்கிட்ட வேணும். உறுதி ஏற்போமா இல்லையா? உறுதி ஏற்கலாமா? நம்ம என்ன ஆகும்? வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக நாம் வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த அதாயி அரபிக் கல்லூரி முதல்வர் தொடர்ச்சியாக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். ஏன்னா நீங்க நல்ல நிலைமைக்கு வந்தா நிச்சயமாக இந்த கல்லூரிக்கு பெருமையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொண்டு, இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை இருந்திருக்கக்கூடிய எங்கள் பாசத்திற்குரிய கம்பம் இலாஹி ஓரியண்டல் உயர்நிலை பள்ளியினுடைய தாளாளர் ஹனஃபி அவர்கள் சமீபமாக அந்த பள்ளியுடைய தாளாளர் பொறுப்பை ஏற்றதிலிருந்து அந்த பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும் என்று சர்வ நேரமும் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக கம்பம் நகரின் மத்தியிலே அந்த பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. 500க்கும் மேற்பட்ட மாணவர்களை படித்திருக்கிறாங்க. பல திறமையான அரசு அதிகாரிகளை அந்த பள்ளி உருவாக்கி இருக்கிறது. அந்த பள்ளிக்கு உண்டான வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும், புதிய கட்டடம் கட்டுறதாலும் சரி, காம்பவுண்ட் சுவர் கட்ட வேண்டிய அனைத்து வேலைகளையும் இன்றைக்கு ஏற்பாடு செய்வதை இவர் தலைமையில் இன்றைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதே போல அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அந்த இலாஹி ஓரியண்டல் மாணவர்களுக்கு நல்லொழுக்கத்தை போதிச்சுட்டு வர்றாங்க. ஏன்னா ஒரு கல்வி நிலையம், அந்த கல்வி நிலையத்தை பெயரை காப்பாற்றக்கூடிய மாணவர்களுக்கு இருக்க வேண்டியது நிச்சயம் என்னன்னா ஒரு நல்லொழுக்கம். இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் நல்ல பசங்கப்பா, நல்லா படித்து நல்ல மேல் இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பெருமையை உருவாக்குன்றக்காண்டி தான் பள்ளி நிர்வாகம் தொடர்ச்சியாக பாடுபட்டு வருகிறது. பல மாணவர்களை அந்த இலாஹி ஓரியண்டல் அரபிக் உயர்நிலை பள்ளி உருவாக்கி சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கிறது. அதனால தான் அவர் சிறப்பு அழைப்பாளராக இந்த 100வது தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சியில் அழைத்து உங்கள் முன்னாடி அவரை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். அன்பார்ந்த மாணவர்களே, அவர் உங்கள் முன்னாடி நிறைய விஷயங்களை, கருத்துக்களை சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜஸாக்கல்லாஹ்.